ஒரு பேனாவின் மை அரசியலில் பல சட்டங்களை உருவாக்கும். வாக்காளர் விரல்களில் வைக்கிற மை ஒரு நாட்டையே உருவாக்கும். ஆனால் நம்முடைய வெற்றியை உருவாக்க போகிற ஒரு மை நம்முடைய ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என உரக்க சொல்வதற்காக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய உறுப்பினர் அண்ணன் திரு JCD பிரபாகர் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கென்று மொழிப்போர் தியாகிகளுக்கு என் வீரவணக்கத்தை செலுத்தி, ஒற்றுமையாய் வாழ்வதாலே என்றும் நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே என்கின்ற அந்த தலைப்பிலே பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி, தலைவர், வருங்கால முதல்வர், மக்கள் போற்றுகிற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதற்கண் புலப்படுத்திக் கொள்கிறேன். மடை திறந்த வெள்ளமாக அறிவு நீர் ஊற்றாக அண்ணன் இங்கே பேசி முடித்த பிறகு அரங்கமே ஆர்ப்பரித்து எழுந்து தலைவர் எப்போது பேசுவார் என்று காத்திருக்கிற நிலையில் என் கருத்தை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் தலைவர் படங்களை அதிகமாக பார்த்தவன் இல்லை. சில படங்களை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். குறிப்பாக அவருடைய பஞ்சு டயலாக் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். குறிப்பாக ஒரு படத்திலே சொல்வார், எதிர்ப்பு எங்கே இருக்கோ அங்கே சிக்சர் அடிச்சுட்டு சென்ட்ரலில் சேரை போட்டு உட்கார்றது தான் நம்ம பழக்கம். அவருடைய ஸ்டைலில் பேச முடியாது, அவருடைய ஸ்டைலில் சொல்ல முடியாது. நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டாக இருக்கும். ஆனால் அடி சரவெடி என்பார். பிகிலே கப்பு முக்கியம். அந்த முதலமைச்சர் கோப்பையை பெறுவதற்காக அந்த முதலமைச்சர் கோப்பையை தங்கத்தட்டிலே வைத்து உங்களுக்கு அளிப்பதற்காக தமிழக மக்கள் தயாராகிவிட்டார் என்பதனுடைய அடையாளம்தான் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பரித்து எழுந்து. இன்னொரு படத்தில் ஒரு பஞ்சு டயலாக் சொல்லுவார். என்ன சொன்ன? உங்க ஏரியாவா, இந்த ஏரியா, அந்த ஏரியாவா, அந்த இடம், இந்த இடம், எனக்கு பயம் கிடையாதுடா, ஏன்னா ஆல் ஏரியாவிலும் நான் தான் கில்லி என்பார். ஆம் நண்பர்களே, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, அந்த பக்கம் இந்த பக்கம் என்றில்லாமல் எந்த பக்கம் திரும்பினாலும் விசில் சத்தம் கேட்கிறது. அங்கிங்கனாதபடி எங்கும் தாவேகா தொண்டர்கள் இன்றைக்கு ஆற்றுகின்ற பணிகள் மக்களை சேர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இல்லை என்றால், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவனுடைய அருள் அவருக்கு இருக்கிறது. முதலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 72ஆம் ஆண்டு நான் சந்தித்த போது என்ன மகிழ்ச்சியை நான் பெற்றேனோ அந்த மகிழ்ச்சியை முதல்ல அவரை பார்த்தபோது நான் பெற்றேன். அதற்கு காரணம், இந்த நல்லவரை நாடு தேடிக்கொண்டிருக்கிற என்ற நேரத்தில் புரட்சி தலைவர் வந்தார். இந்த நல்லவரை நாடு தேடுகிறது என்கிறது போது அந்த நல்லவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு நான் அவரை பார்த்தேன்.